அக்கா எனக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்களே ஜாலி ஜாலி. இப்படி சொல்லாதடி. ஏன்க்கா என்னாச்சு? நானே போன வருஷம் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன நடந்துச்சு? அங்கே பார். எனக்கு லீவ் விட்டாச்சே. அண்ணன் எனக்கு தானே பதிவு விட்டாங்க. நான் தானே ஜாலியில ஆடுறேன். நீங்க எதுக்கு பாடுறீங்க? அதுவா, வெயிட் பண்ணு. வெயிட் பண்றதா? தன்சி வெளியே கிளம்பிட்டியாமா? இந்த ஸ்கூல்ல லீவ் விட்டாங்க. டெய்லியும் பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், அதுக்கப்புறம் என்ன வீடு கூட்டணும், எல்லாமே நானே பண்ண வேண்டியதா இருக்குச்சு. எனக்கு ரொம்ப கோபம் வருது. அடுத்த வருஷம் இந்த கரஸ்பாண்டன்ஸ் கிட்டே சொல்லி லீவே விடக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். தன்சி வெளியே கிளம்பினா வீடு கூட்டு. இப்ப வேற வீடு கூட்ட சொல்லிட்டாங்க. அடுத்து என்னென்னலாம் வேலை சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. தன்சி மழை வந்துருச்சுமா, வெளியில கிடக்க துணியை போய் அள்ளிட்டு வாப்போ. ஓடு தன்சி. என்னமா வச்சு தான் நடிச்சிட்டு இருக்கேன். லீவ் டைம்ல கூட இப்படி வேலை வாங்குறாங்க. அப்பா என்னம்மா? நீங்க என்னப்பா வேலை செஞ்சு செஞ்சு டயர்டே ஆயிட்டு பாருங்க, எப்படி வேர்க்குதுங்க. அப்படியா? என்னம்மா? லீவ் விட்டாங்கன்னு ஜாலியா இருந்தப்பா. ஆனா அம்மா எனக்கு இப்படி வேலை வாங்குறாங்க. அதுதான் செஞ்சு பாரும்மா, செஞ்சு பழகிறதுக்கு தான். சரிப்பா, அது கூட ஒரு பக்கம். நான் வந்து லீவ் விட்டாங்கன்னு ஜாலியா வந்து நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். நீங்க ஒரு பக்கம் வந்து டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் நான் கேட்டதுக்கு வந்து வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொன்னீங்க. உனக்கு லீவு விட்டா எனக்கு லீவுமா? என்ன லீவு? வீட்டுல எனக்கு லீவு. வேலைக்கு கிளவுறது, கூட்டுறது, பெருக்கிறது, துவைக்கிறது இன்னும் நான் பண்ண தேவையில்ல. எல்லாம் நீ பண்ணினா போதும்ல. அதுக்குத்தான் வெயிட் பாருன்னு சொன்னேன். ஐயோ எனக்கு இதானா? ஆமாண்டி.